நீலமா, நான் இப்ப கிளம்புறேன். நீ கிளாஸுக்கு போ, சரியா? நீயும் போ. பை கவின். பாட்டியை விட்டுட்டு போறியே? ஆமா, எங்க இருக்காங்க? கவின் அப்பா கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி ஏதோ கூட்டிட்டு போனாங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல. சரி, பாட்டி வந்தா சொல்லிரு, நான் கிளம்புறேன், சரியா? நீயும் ஒரு தடவை கவினோட அப்பாவை பார்த்து பேசிட்டு போலாம்ல. எனக்கு நேத்து சைக்கிள்லாம் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. நீயும் ஒரு சைடுல இருந்து ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லிட்டு போய. என்னம்மா, உங்க பையனாச்சும் நீங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த ஞாபகத்துல வச்சிருக்காரா? அதை ஏன் கேக்குறீங்க? அவனும் மறந்துட்டானா? தம்பி, ஞாபகம் வந்தா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன் தம்பி. சரி, அப்ப நான் கிளம்பலாமா? சரி, அம்மா போய் அவர்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். பைமா. ஐயோ, விஜய் வேற வராளே, இவர் வேற போறாரு. இப்ப என்ன பண்றது? தம்பி தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்கம்மா, ஞாபகம் வந்துருச்சா? அது இல்ல தம்பி, வேற ஒரு விஷயம். என்ன சொல்லுங்கம்மா? அதோ அந்த டீச்சர் உங்களை கூப்பிட்டாங்க பாருங்க. என்னையா? என்ன? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். மாப்பிள்ளை இங்கே பேசிட்டு இருக்கட்டும், அவளை அங்கேயே மடக்கி அப்படி அனுப்பி விட்டுறணும். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? என்ன விஷயமா? நீங்க கூப்பிடலையா? என்ன? இல்லையே சார். தம்பி, நீங்க பேசிட்டு இருங்க, இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். இவங்க என்ன கூப்பிடலையாமே? ஐயோ, அப்படியா? உங்களை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. பரவாயில்ல தம்பி, கவினோட கிளாஸ் டீச்சர் தானே. நீங்க பேசிட்டு இருங்க, இதை வந்துடுறேன். மா, விஜய், இன்னும் நீ கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சுமா. இல்லம்மா, கவினோட அப்பா உன்கிட்ட தான் பேசிட்டு இருந்ததா நிலா சொன்னா. சரியாதான் அவரை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எங்க அவரு? அட என்னம்மா, உனக்கும் சேர்த்து நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து நானே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நீ கிளம்பு. அவரு கவினோட டீச்சர் கிட்ட ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்காரு. இல்லம்மா, ஒரு வாட்டி அவரை பார்த்துட்டு கிளம்புறேனே. ஐயோ, இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தானே நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அல்லாடிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. விஜய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவரு ரொம்ப பிஸியா பேசிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நீ போயிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. அப்புறம் பாத்துக்கலாம், நீ முதல்ல கிளம்பு. சரி, ஓகே. உன் புள்ள வர போன் பண்ணா. என்னவா? ஏதோ டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா. ஐயோ, அதுக்கு வேற பணம் வேணும்னு கேட்டான். நான் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே கடைக்கு கிளம்புறேன். பார், இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு நீ அவரை போய் பார்த்து தேங்க்ஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் சொல்லிக்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண விடாம பண்ணியாச்சு. சொல்லுமா, அக்கா கிட்ட பேசிட்டமா? டேய், தெரியும்டா, அவ கிளம்பிட்டா. இப்ப நீ என்ன பண்ற? இப்ப நீ கால் பண்ணி நான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன், நீ கடைக்கு போன்னு சொல்லிடு. பாவண்டா, கடைக்கு லேட்டா போனா உங்க அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதான் சொல்றேன். மா, என்ன ஏமா போட்டு இப்படி டார்ச்சர் பண்ற? சரி, இதெல்லாம் எதுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்க? அத நான் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல விஜய்க்கு போன் பண்ணி சொல்லு. சரிம்மா, வைமா போன, நான் பண்றேன். தங்கம், கவினே, என் செல்லம். ஏதோ சொல்ல வந்தீங்க, ஆனா மறந்துட்டேன்றீங்க. உங்க பையனுக்கு போன் பண்ணி கேட்டு சொல்றேன், நீங்க அவரும் மறந்துட்டாருன்றீங்க. கூப்பிடாத டீச்சரை என்ன கூப்பிட்டதா சொல்லி அவங்க கிட்ட என்ன பேச வைக்கிறீங்க.
நீங்க ஏன் ஒரு மாதிரி குழப்பத்தோட இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சது உண்மைதான். அத மறந்ததும் உண்மைதான்.